வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கில தேதி 29/6/2024 அன்று சனிக்கிழமை, கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கரச்சனியாக பயிற்சியாக போகிறார். இந்த வக்கரச்சனி நடக்கும் பொழுது 12 ராசிக்காரங்களுக்கும் வக்கரச்சனி மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க. கோச்சார சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். 140 நாட்களுக்கு சனி வக்ரமாக இருப்பார். அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார். அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்கிறதுனால தான் வக்கரச்சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி 12 ராசிக்காரங்களும் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கரச்சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தான் தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணனை பார்க்குறோம். அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர, உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சுச்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. பயப்பட தேவையே இல்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். இந்த சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம், சனி சுச்சம், சனி பிராணம் நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கரச்சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வக்கரச்சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கரச்சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க. உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சிட்ருக்கிறாங்க. அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன், புதனுக்கு அருகாமையில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அருகாமையில் பூமி, பூமிக்கு அருகாமையில் செவ்வாய், செவ்வாய்க்கு அருகாமையில் குரு, குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும். ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது. சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு 1 வருடம் மட்டுமே எடுத்துக்கும். பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி, பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனோட நீள்வட்ட பாதையை கடந்து போயிட்டுருக்கும் பொழுது முன்னோக்கி நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி, குரு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தை தான் வக்கர காலம்னு சொல்கிறோம். அந்த வக்கர காலம் பார்த்துட்டிங்கன்னா 29/6/2024 15/11/2024 வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். இந்த 140 நாட்களுக்கு சனி வக்கரமாக தான் இருக்கும். அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது. உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு, 2 அடி ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டிருக்கீங்கன்னா அது சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும். ஆனால் அந்த மரத்திலிருந்து ஒரு 100 அடி தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எருமை மாடுங்கிறது கொஞ்சம் தூரம் தான் நகர்ந்துருக்கும். அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய 1 வருடத்துக்குள்ளே ஒரு 12 டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும். 360 டிகிரியை பூமி சுற்றி வரக்கூடிய அந்த 1 வருடத்துக்குள்ளே 12 டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார். ஆட்டுக்குட்டி இங்கிருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எருமை மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முன்னோக்கி வரும் பொழுது இந்த எருமை மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும். உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்க ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது. அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வக்கரச்சனிங்கிற காலம் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதகங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம். இது சூரிய மைய கோட்பாடு. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனும் பூமியும் மாற்றி போட்டுவிட்டோம். அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ உண்மையாலுமே பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்கறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம். ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல. இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமி தூக்கி அங்கே போட்டு பூமி மைய கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். ஆனால் சூரிய மைய கோட்பாட்டுக்கும் பூமி மைய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான். நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க, சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதம்ங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும். அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு. அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம். அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். இந்த 140 நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. மிதுன ராசிக்கு வக்கரச்சனி இந்த 140 நாட்கள் என்ன பண்ணுன்னு பார்த்துடலாங்க. மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் தான் பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 9ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட, அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் விலகி இந்த ஒரு வருடம் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட, சனியை பொறுத்த வரைக்கும் பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருடமாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் நடந்திருக்காது. காரணம் என்னென்னா, சனி ஆட்சியாக இருக்கும் பொழுது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த சர்வ நாசப்படுத்துவார். அப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சனி தசை, சனி புத்தி, சனி யந்திரம் நடந்துகிட்ருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் குழப்பம், தடுமாற்றம், தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாமல் நிறையா காரியத்தை தப்பாக தான் கடந்த ஒரு வருஷமாக செஞ்சுருப்பீங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தன்னுடைய 3வது பார்வை, 7வது பார்வை, 10வது பார்வையினால் எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் மிதுன ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்குறார். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் மிதுன ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். சனி தன்னோட 10ஆம் பார்வையினால் மிதுன ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய திரிஸ்தான சத்ருஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரச்சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், அதாவது 29/6/2024 பிறகு 15/11/2024 வரைக்கும் இந்த 140 நாட்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார். சனியை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்காகாத தாழ்வு மனப்பான்மை, குற்றுணர்வு, பொறாமை, பயம், குழப்பம், தடுமாற்றம், சந்தேக புத்தி எல்லாத்துக்கு மேலே வலி வேதனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம். இந்த சனி இயல்பாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஆட்சியாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ தன்னோட தன்மையில் அவர் செயல்படுறதுனால கண்டிப்பாக இது மாதிரி எண்ணங்களை ஜாஸ்தி கொடுப்பார். சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த 140 நாட்களும் இந்த சனியை விட்டு பூமி ரொம்ப தூரம் விலகி செல்கிற ஒரே காரணத்தினாலையும், சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக பூமிக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினாலையும், மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்தில் எவ்வளோதான் சிரமத்தையும் சங்கடத்தையும் வலி வேதனையும் நீங்கள் உணர்ந்திருந்தாலும் கூட
வரக்கூடிய 140 நாட்களுக்கு சனி வக்கிரமாக இருக்கும்போது இயல்புக்கு மாற மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே தருவார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்து வக்ரமானா இயல்புக்கு மாற என்ன பலனை கொடுப்பார்னா, பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் அந்த 9ஆம் இடத்தின் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்வார். 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், தந்தை ஸ்தானம். அந்த இடத்துல சனி இருக்கிறனால தகப்பனார் வர்க்க வழி சொத்துக்கள் உங்களை தேடி வர்றது அல்லது பூர்வீக சொத்து உங்களை தேடி வர்றது. 9ஆம் இடம் பாக்கியம் அதிர்ஷ்டஸ்தானமாக இருக்கிறனால உயர்ந்த மனிதர்களாலும் பணம் படைச்சவங்களாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும். திடீர் பணம் வரக்கூடிய காலமாக இருக்கும். ஏதோ ரூபத்தில் பாக்கியம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இயல்புக்கு மாற நல்ல பலன் கொடுக்குங்கிற அடிப்படையில் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த 140 நாட்களுக்கும் மிக மென்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுக்க போதுங்க. அப்போ மிதுன ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் இந்த 140 நாட்களுக்கு மிக மேன்மையான நல்ல பலன் நடக்குமான்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தசா புத்தி தான் சம்பவங்களை சுட்டி காட்டும். அப்போ யாருடைய ஜாதகத்தில் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்து சனி திசை, சனி புத்தி, சனி யந்திரம், சனி சூட்சமும் நடக்குதோ, அந்த சனியை பொறுத்தவரை கோச்சாரத்தில் வலுவாக இருக்கிற, அதை வக்கரகதியிலிருந்து வலுவாக இருக்கிற காரணத்தினால எந்த விதமான கெடுபலனும் செய்ய முடியாத காரணத்தினால உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான நல்ல பலன்களை நல்ல யோக தசை நடக்கும்போது எதிர்பார்க்கலாம். அவயோக தசை நடக்குதுன்னா சனி கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரத்தில் இருக்கும் பொழுது சர்வ சுதந்திரமாக ஏதேச்சதிகாரத்தோட தாந்தோடித்தனமாக செயல்பட்டு இருப்பார். அப்போ பூமிக்கு அதீதமான முறையில் கதிர்வீச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால மிதுன ராசி என்பவர்களுக்கு கெட்ட தசை நடந்தாலும் கூட சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. சனியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தன்னோட 3வது பார்வையான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இயல்பாக இருக்கக்கூடிய சனி லாபத்தை கெடுப்பார். பொருளாதாரத்தில் தேவையில்லா சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பார். செய்யக்கூடிய தொழிலில் மந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இவ்வளோதான் சம்பாரிச்சால் கையில் கண்டிப்பாக பணம் தங்கி இருக்காது. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில் மட்டுமல்ல, கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க, நண்பர்கள் சங்கடத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை, மூத்த சகோதரஸ்தானத்தை பார்த்த காரணத்தினால சகோதர வர்க்க வழிகள்னால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிலபுல விஷயங்களுக்காக சொத்து தகராறுக்கு அலையக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சி, முன்னேற்றம், தைரியம் இதெல்லாம் கெட்டு போகிறதுனால எந்த ஒரு காரியத்தை தொட்டிங்கனாலும் அந்த காரியம் தள்ளி தள்ளி போய் ஒரு தடவைக்கு பல தடவை செஞ்சு திருப்தி இல்லாத வாழ்க்கையை தான் கடந்த ஒரு வருடமாக அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரி, கடன், வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக உருவாகி சங்கடத்தையும் வலிவேதனையும் மிதுன ராசி என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. இது சனி இயல்பாக இருக்கும் பொழுது. சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரத்தில் இருக்கும் பொழுது இயல்புக்கு மாற நல்ல பலன் மட்டுமே மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு சனி திசை, சனி புத்தி, சனி யந்திரம் நடந்துட்டு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான யோக திசை நடக்கும்போது அபரிமிதமான லாபத்தை அள்ளி கொடுப்பார். என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால 1 மடங்கு பணத்தை 10 மடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை வக்கரச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால பிரிஞ்சு போன கூட்டாளிகள் வந்து சேருவாங்க, நண்பர்கள் உதவி செய்வாங்க. 11ஆம் இடம் பராக்கிரமஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். 3ஆம் இடத்தை சனி வக்கரமாக இருந்து பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை சனி வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. அப்போ எடுத்த காரியத்தை, தொட்ட காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால உங்களோட எண்ணங்கள், விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் நிறைவேறப்போகுது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் செய்தொழில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலையுமே நீங்கள் நினச்ச காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்கரச்சனி 140 நாட்களுக்கு இருக்க போகுது. சனி தன்னுடைய 3வது பார்வையினால் மூத்த சகோதரஸ்தானமாக இருக்கக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சொத்து தகராறு, வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த 140 நாட்களுக்குள்ள சுமூக தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சனி தன்னுடைய 7வது பார்வையினால் முயற்சி ஸ்தானமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது, இளைய சகோதரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பங்கும் பங்காளி பிரச்சனை, சொத்து தகராறு பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தால் சரி உட்காந்து பேசி சுமூகமாக முடிச்சக்கூடிய காலமாக இருக்க போகுது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் சோம்பலாக, அசால்ட்டுத்தனமாக, மந்த புத்தியோடு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலிருந்து இந்த 140 நாட்களுக்குள்ளே மிக வேகமாக ஒரு காரியத்தில் இறங்கி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டுத்தனமாக, மந்தமாக இருந்து படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மதிப்பெண் கடந்த காலத்தில் குறைஞ்சிருந்தாலும் கூட
வரக்கூடிய இந்த 140 நாட்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கிறனால மீண்டும் படிக்க போகிறீங்க, உயர்ந்த மதிப்பெண் எடுக்க போகிறீங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்களுக்கு போக போகிறீங்க, உயர்கல்வி படிக்க போகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே பிஹெச்டி அப்ளை பண்ண நினைக்கக்கூடிய நபர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக பிஹெச்டி நல்ல முறையில் முடிப்பீங்க. உங்களுக்கு நல்ல கைடு கிடைப்பாங்க. அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் உங்களோட விருப்பங்கள், ஆசைகள் நல்ல முறையில் சீக்கிரமே நிறைவேறக்கூடிய காலமாக இருக்க போகுது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக லோன் கிடைக்காம படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் லோன் கிடச்சி உங்களுக்கு வாகனம் அமைய போகுது, நிலபலங்கள் பிடிக்க போகிறீங்க. எக்காரணத்தை கொண்டும் வக்கரச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் போக்கியத்துக்கு வீடோ, குத்தகைக்கு காடோ, இது மாதிரி விஷயம் மட்டும் பிடிக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஒத்திகைக்கோ, குத்தகைக்கோ, வீடோ இல்லை காடோ பிடிக்கிறீங்க அப்படின்னா திரும்பி திரும்பி ஒரு காரியம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக வக்கரச்சனி காலம் இருக்கிறனால இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும்னு புரிஞ்சுங்க. உங்களுக்காக வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாகவும் உச்சமாக இருந்து வக்கரம் அடையாமல் இருந்தால் கண்டிப்பாக சனி தன்னுடைய இயல்பு தன்மையில் இருக்கிறனா கெடுபலன் ஜாஸ்தி செய்வார். அப்போ மிதுனராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இது மாதிரி நிறைய சங்கடத்தை, வலி, வேதனை உணர்ந்து குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரிஞ்சு நிறைய பேர் சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர போகிறீங்க. குழந்தைகள்னால சங்கடத்தையும், வலி, வேதனையும், அவமானத்தையும் பட்டிருந்தாலும் குழந்தைகள் நல்ல மதிப்பெண் எடுத்தோ, விளையாட்டுத்துறையில் சாதிச்சு தாய் தகப்பனுக்கு நற்பெயர் எடுத்து கொடுக்க போகிறாங்க. அப்போ பொதுவாகவே சனியை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி என்பவர்களும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் சனி எப்படி இருந்தால் யோகத்தை கொடுப்பார்? ஆட்சியாகவோ உச்சமாகவோ பிறப்பு ஜாதத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சனி ஆட்சியாக உச்சமாக இருந்தால், வக்கரத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அயராத உழைப்பின் மூலயமா உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை தக்க வைப்பீங்க. நீங்கள் எதுக்கு பிறந்தீங்களோ அந்த காரியத்தை செஞ்சே தருவீங்க. ஏன்னா சனியை பொறுத்தவரைக்கும் கர்மகாரகன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த நோக்கத்துக்காக பிறந்தீங்களோ அந்த நோக்கத்திலிருந்து விலகாமல் உங்கள் வாழ்க்கையில் சனி சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் பிறப்பு ஜாதத்தில் வக்கரமாக இருந்து இப்போ வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி மிக மேன்மையான இரட்டிப்பு நல்ல பலனை தசாபுத்தி நடக்கும்போது கொடுப்பார். அப்போ உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்து சனி உங்களுக்கு பிறப்பு ஜாதத்திலே வக்கரமாக இருந்து இப்போயும் வக்கரத்தில் இருந்தால் இந்த 140 நாட்களுக்கும் ஜாக்பாட்டனே சொல்லலாம். ஏதோ ஒரு பத்தில் ஷேர் மார்க்கெட் மூலிமா, கேம் மூலிமா, லாட்ரி சீட் மூலிமா, உயர்ந்த மனிதர்கள் மூலிமா, அரசியல்வாதிகள் மூலிமா உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடச்சி அதன் மூலிமா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த வக்கரச்சனி இருக்க போதுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலிருந்து தன்னோட 10ஆம் பார்வையினால் சத்ருஸ்தானமாக இருக்கக்கூடிய எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை சனி பார்த்தா இதன் வழியில் கெடுபலன் கடந்த காலத்தில் செஞ்சுருப்பார். தேவையில்லாத சங்கடம், நண்பர்கள் மூலிமா விரோதம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது, வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது, இப்படி பல சங்கடத்தை கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருந்தாங்க கூட சனி வக்கரமாக இருக்கும் பொழுது இயல்புக்கு மாறாக நல்ல பலன் கொடுப்பாருங்கிற அடிப்படையில் 6ஆம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் தீரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்பு இருக்குது, விலக போகுது, கடன் இருக்குது, கட்ட போகிறீங்க, லோன் கிடைக்காமல் இருக்குது, லோன் கிடைக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை அத்தனை தீர்ந்து சுமூகமான முறையில் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய காலமாக இருக்கிறனால மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே மிதுனராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி நடக்கூடிய இந்த 140 நாட்களும் கிடைக்க போகுதுங்க. சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், திருமண தடை ஏற்பட்டு ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்தை சனி வக்கரமாக இருந்து பார்க்கறனால விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த 140 நாட்களுக்கு இருக்க போகுது. ஆனால் திருமணத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் வக்கரச்சனி நடக்கும்போது திருமணம் பண்ணக்கூடாது. இந்த குளிகை காலத்தில் பிரேதத்தை இறந்தவங்களை எடுக்காதீங்க, கெட்ட காரியத்தை செய்யாதீங்க, அந்த காரியம் திரும்பி நடக்கும்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா சனியோட குழந்தை தான் குளிகன். சனியோட குழந்தையாக இருக்கக்கூடிய குளிகனை ஒரு காரியத்தை திருப்பி செய்ய வைப்பார்னா சனி வக்கரமாக இருக்கும்போது சொல்லவா வேணும், ஒரு காரியத்தை திருப்பி செய்ய வைப்பார். அதனால் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எந்த விஷயம் நடந்தாலுமே திருமணத்தை மட்டும் அந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது. ஏன்னா கல்யாணங்கிறது ஒரே முறை நடக்கக்கூடிய அற்புதமான வைபவம். அதனால் திருமணத்தை இந்த காலகட்டத்தில் முடிக்கக்கூடாது. திருமணத்துக்கான முன் முயற்சிகள் எடுத்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேசி வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் எக்காரணத்தை கொண்டு திருமணம் முடிக்கக்கூடாது. திருமணம் 14 மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்க முடியும். இது எல்லாருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. யாருக்கு சனி திசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு
கோச்சாரத்தில் சனி வக்ரமாக இருக்கிற காரணத்தினால திருமணத்தை அவங்க மட்டும்தான் பண்ணக்கூடாது. மற்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு நல்ல யோகசம் நடந்தால் தாராளமாக திருமணம் பண்ணலாம், எந்த தவறும் கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு கடினமாக வேர்வை சிந்து பலப்படக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக வக்கர காலம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு படிப்படியான பொருளாதார ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதேமாதிரி வாகன தொழில் செய்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் நடத்திட்டு இருக்கிறீங்க, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தொழில் செய்கிறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான ஆதாயம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வேஸ்ட்டாக காசாகக்கூடிய தொழில் செய்கிறவங்க, சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் செய்கிறவங்க, அதிகமான பிரயாணம் பண்ணி செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கும் மிகச்சிறந்த ஆதாயம் கிடைக்கும். பெண்கள் விரும்பக்கூடிய துணி, நூல், ஜவுளி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும், ஒப்பனை கலைஞர்களுக்கும், சிகை அலங்காரம் பண்ணுறவங்களுக்கும், மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்கரச்சனி காலம் இருக்க போகுதுங்க. பொதுவாகவே மிதுனராசி என்பவர்களுக்கு தன்னோட அணியை சேர்ந்தவர் தான் சனி. சனி அதனால் கெடுக்க மாட்டார். ஆனால் சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கக்கூடாது. கடந்த ஒரு வருடமாக அவர் 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்ததுனால கடந்த காலங்களில் சங்கடத்தை வலிவதனை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய காலங்களில் சனி வக்கரமாக இருக்கும் பொழுது ஏதேச்ச அதிகாரத்தோட சர்வ சுதந்திரமாக பூமியிலிருந்து விலகி சனி செயல்படுறதுனால முழுமையான கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறதுனால மிதுனராசி என்பவர்களுக்கு மிக மென்மையான சிறப்பான நல்ல காலமாக தான் இந்த வக்கரச்சி நடக்கக்கூடிய 140 நாட்கள் இருக்க போகுது. குறிப்பாக லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்க போகுது. நண்பர்கள் மூலிமா உதவியும் சகோதர வர்க்க வழியினால் ஆதாயம் கிடைக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே எதிரி, கடன், வம்பு, வழக்கு பிரச்சனை இருந்தால் அத்தனையும் முடிஞ்சு சுமூகமான முறையில் சிறப்பான நல்ல வாழ்க்கையை மட்டுமே மிதுன ராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை. அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் 20,000 கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது. அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 200, 300 கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல. லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம். லைவ் போடலாமா வேண்டாமான்னு 2 யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலிமா தெரிவிங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும், வாரத்துக்கு 1 நாள் பண்ணலாமா, 2 நாள் பண்ணலாமா, இல்லை 3 நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் ஆயிடுது. இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம். நாங்கள் நம்புகிறோம். நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோதிட தமிழ் சேனல் மூலயமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.